ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது 3Dயில் எப்படி நம்ம வால்பேப்பர்ஸ் செட் பண்ணுறது, அதுவும் நம்ம இமேஜஸ் வச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் ஐக்கன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பதில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. நான் வந்து இதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிங்க. இதோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க எடுத்துக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பு உள்ளே வந்தோடனே ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹலோ கேட்டுச்சுன்னா பர்மிஷன் ஹலோ பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்து நீங்கள் பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கிங்க. நான் எக்ஸாம்பிளுக்காண்டி நான் இந்த இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டில் உள்ளது. கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு இஸ் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஃபோட்டோஸ் அப்படின்ட்டு இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னா இதில் டிஃபால்ட்டு ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆல்பத்துக்கு கொண்டு போகும், அதாவது கேலரிக்கு கொண்டு போகும். நீங்கள் அங்கேருந்து இமேஜை செட் பண்ணிக்கலாம். இதில் நான் இப்போ வெளில வந்துக்கிறேன், இமேஜ் செட் பண்ணல, இருக்கிற இமேஜை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு வரலான்னு வரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம், சேஞ்ச் ஃப்ரேம், அதாவது இதில் வந்து ஃப்ரேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேமை இதுலேயே நீங்களும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இதை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு திரும்ப பேக் வந்துட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேக்ஸிமம் வேணுமா இல்லை ஸ்மாலாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் மேக்ஸிமம் வச்சுக்கலாம் தான் வச்சுக்கலாம், ஸ்மாலாக வச்சுக்கலாம் தான் வச்சுக்கலாம். இது வந்து ஃபாஸ்ட்டாக ரன்னிங் ஆகிறத பற்றி இருக்குது. பேக்ரவுண்டு வந்து அனிமேஷன் ஆகணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் எஸ்னே கொடுத்துக்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா செட் வால்பேப்பர்னு இதுலேயே இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு மாதிரி காட்டும், நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா அப்ளை கொடுத்தீங்கன்னா அது சக்ஸஸாக அப்ளை ஆகிருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து 2 ஸ்க்ரீன்லேயும் வேணுமா இல்லை டெஸ்க்டாப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் டெஸ்க்டாப்பில் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. இப்போ நான் ஹோம் ஸ்க்ரீன் எடுத்து வெளில வர பாருங்க. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ரொம்பவே சூப்பரான அப்ளிகேஷன் தானே ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பாய் ஃப்ரம் மணிவன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.